பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கடந்த 4 மாதமும் நடத்தின தேவன் இந்த 5வது மாதத்தில் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து உங்களை இந்த மாதத்தில் அற்புதமாக கர்த்தர் நடத்த போறாருங்க. அநேக பேருக்கு என்னுடைய மன விருப்பங்கள், என்னுடைய ஜெபம் நிறைவேறுமா? நான் ஒரு பெரிய காரியத்தை நினைத்து கொண்டிருக்கிறேன், அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா? என் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாரா என்றெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அநேக மாதங்களாக, அநேக வருடங்களாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபித்து பதில் கிடைக்கலேன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயம் இந்த மாதத்தில் உங்கள் மன விருப்பம் நிறைவேறுகிற மாதமாக அமையப் போகிறது. பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 21வது சங்கீதம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை நீர் தள்ளாதிருக்கிறீர். உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நன்மையை கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் கடந்த 4 மாதமும் நம்மை நடத்தின தேவனுக்கு நம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? க்ளோரி டு ஜீசஸ். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய ஜாப்பில், உங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய நன்மை வரப்போகிறது. அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கிறது, நான் எப்படி மார்க் வரும், எப்படிப்பட்ட ஒரு குரூப்பை நான் செலெக்ஷன் பண்ணுவது என்றெல்லாம் கூட நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, கடந்த 4 மாதமும் எங்களை நீர் அற்புதமாய் நடத்தினீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நீ நல்லவர், நல்லவர். ஹரிஷாத ரபா ரபா லபலா. ஓ க்ளோரி டு ஜீசஸ். ரேகா தனமா லபலா. ஓ ரேகா லபா லபலா. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தை இந்த மாதத்தில் உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக மாற்ற போகிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் மனவேதனையை ஆண்டவர் மாற்றுவார். சஞ்சலமும் தவிப்பும் அனுபவித்த காலங்களுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். காரணம், கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துக்கத்தில் அமிழ்ந்து போகுவது தேவ சித்தம் அல்ல. அந்த துக்கத்திலிருந்து, அந்த பாடுகளிலிருந்து, அந்த உபத்திரத்திலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த பயத்திலிருந்து உங்களை எடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்குற கர்த்தர், உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நன்றி, நன்றி ஆண்டவரே. Glory to Jesus. கடந்த மாதமெல்லாம் எங்களை நடத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் கூட பிதாவே, நாங்கள் உம்முடைய கரத்தில் இந்த மாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். க்ளோரி டு லார்ட். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், உங்களுடைய பிள்ளைங்களையும், வேலைகளையும் எல்லாவற்றையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை, எங்களுடைய மினிஸ்ட்ரியோடு இணைந்திருக்கிற ஆண்டவரை ஆண்டவரை நூற்றுக்கணக்கான குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை தான் சொன்னார். உன் மன விருப்பம் நிறைவேறும். அதே தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். நிச்சயங்க உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி, நீங்கள் உங்கள் மன விருப்பம் நிறைவேறுனா எவ்வளவாய் மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அந்த மகிழ்ச்சியை நீங்கள் இப்பொழுது இந்த நிமிஷமே ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகள் நடக்கும். பாருங்கள், நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அக்சால்
தன்னுடைய தகப்பனாகிய காலேப்பு கிட்ட இப்படியாக ஒரு மன விருப்பத்தை சொல்லுகிறார். எனக்கு வறட்சியான நிலத்தை நீர் கொடுத்தீர், ஆனால் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும் என்று தன்னுடைய மன விருப்பத்தை தன்னுடைய தகப்பனாகிய காலேப்பு இடத்துல சொன்னார். உடனே காலேப்பு மேற்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் நீர்வளம் பொருந்திய செழிப்பான இடத்தை அக்சாலுக்கு காலேப் கொடுத்தார். இந்த சம்பவத்து மூலமா என்ன நமக்கு தெரியுது என்றால், நம்முடைய தகப்பன் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். நீதிமானுடைய ஆசை நன்மையே. உங்கள் மன விருப்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடியே இருக்கும், ஏன்னா நீங்கள் நீதிமான். அப்போது இந்த அக்சாலுடைய விருப்பத்தை பாருங்கள். இந்த வறட்சியான வாழ்வு எனக்கு வேண்டாம், எனக்கு செழிப்பான வாழ்வு வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து இந்த மாதத்தில் ஆண்டவரை பிரச்சனைகளும் கண்ணீர்களும் போராட்டங்களும் வியாதிகளும் கடன்களும் இப்படிப்பட்ட வாழ்வு எனக்கு நீங்கள் வைக்கல. ஏன்னா வேத வசனம் சொல்கிறது, ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று யோவான் 10:10 பார்க்கலாம். அப்போது இந்த அக்சாலை போல நாம் நம்முடைய மன விருப்பத்தை வார்த்தையின்படியாக சொல்லி ஆண்டவர் இடத்துல நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. அப்போ கிளைம் பண்ணுங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை எடுத்து, ஆண்டவர் என் வாழ்க்கையில் மேற்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் செழிப்பான வாழ்க்கை எனக்கு வேண்டும். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். நான் கடன் வாங்குறவனாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, கடன் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். என் குடும்பத்தை நீங்கள் ஆஸ்வதிக்க வேண்டும், என் சந்ததியை ஆஸ்வதிக்க வேண்டும், என்னுடைய பிஸ்னஸை ஆஸ்வதிக்க வேண்டும், என்னுடைய ஊழியத்தை ஆஸ்வதிக்க வேண்டும். நீங்கள் செழிப்பான நன்மையான வெற்றியான வாழ்வை நீங்கள் கேளுங்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அக்சாலுடைய மன விருப்பத்தை அன்றைக்கு காலேப்பு நிறைவேற்றினது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு பரலோக தகப்பன் நமக்கு உண்டுங்க. அவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, ஒரு குஷ்டரோகிக்கு இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். தேவனால் எத்தனையோ இயேசு கிறிஸ்து எத்தனையோ நன்மைகளை எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் அவனுடைய மனதில் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து கேட்க சொல்லுகிறான், ஆண்டவரே இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று, ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருக்குதா? இப்போது இவனுக்கு என்ன விருப்பம்னா, தேவன் வந்து என்னை சுகமாக்க வேண்டும், ஆனால் எனக்கு இந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் இயேசுவுக்கு விருப்பம் இருக்குதா என்ற ஒரு கேள்வியோடு வருகிறான். உடனே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதுக்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்முடைய வியாதியை, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. ஏன் இவ்வளவு பாடுகளை சிலுவையில் அனுபவித்தார் என்பதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் இந்த வியாதியில் அழியக்கூடாது, இந்த கடனிலே உங்கள் வாழ்க்கை போகக்கூடாது, பிரச்சனை மேல் பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடாது, இந்த பூமியிலையும் நீங்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும், பரலோக வாழ்வையும் கொடுக்க இயேசு வந்தார். அப்போது இந்த குஷ்டரோகிக்கு நான் சுகமாகணும் விருப்பம் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் என்னை சுகமாக்குவாரா என்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கு மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்துக்கு கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா பதில் உண்டு. எனக்கு விருப்பம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக வேண்டும். நீங்கள் வியாதியோடு இருக்கிறது தேவனுடைய விருப்பம் இல்லைங்க. நீங்கள் பிரச்சனையே சந்தித்து கொண்டிருக்கிறது தேவனுடைய விருப்பம் இல்லைங்க. இந்த பூமியிலையும் நீங்கள் சுகத்தையும் நல்வாழ்வையும் பெற்று அனுபவித்து அநேகருக்கு சாட்சியாய் வாழ்ந்து பரலோக வாழ்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சுகமாக இருப்பது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது, வெற்றியாக இருப்பது, சமாதானமாக இருப்பது தேவனுடைய விருப்பம். பாருங்க, இன்னொரு இடத்துல பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில்
பர்தேமியு என்ற ஒரு குருடன் இயேசுவை சந்திக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் கடந்து போகிறதை அவன் பார்த்தபோது அவனுக்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பாடு போடுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து நின்று அவனை அழைத்து வர சொல்லுகிறார். உடனே அந்த பர்தேமியு கூடன் என்ன செய்தான் என்று தெரியுமா? அவன் தன்னுடைய தாம் போர்த்தியிருந்த அந்த கருப்பான வஸ்திரம், அன்றைக்கு யூதருடைய கலாச்சாரத்தின்படி குருடர்களுக்கு ஒரு அடையாளமாக ஒரு கருப்பு போர்வை போர்த்தி கொள்ள வேண்டும். ஆனால் இவனுக்கு தெரிஞ்சிச்சு, நான் ஆண்டவர் என் மன விருப்பத்தை நிறைவேற்ற போறாரு. இனி நான் குருடன் அல்ல, இந்த கருப்பு வஸ்திரம் எனக்கு இல்லை, வேண்டாம் என்று சொல்லி அந்த கருப்பு வஸ்திரத்தை உதறி போட்டு விட்டு அவன் இயேசு இடத்துல வருகிறான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே அவன் சொன்ன பதில், நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. அவன் மன விருப்பத்தை கிளீனா அக்யூரேட்டா தேவன்கிட்ட சந்தேகமே படாம தெளிவா சொல்றான். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும், இதை கவனித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய மன விருப்பத்தை விசுவாசத்தோடு கேள். உன்னுடைய மன விருப்பம் நிறைவேறப் போகிறது என்று நீ விசுவாசி. அதை அவன் பர்தேமியு குருடன் விசுவாசித்தபடியால், இனி என் வாழ்க்கையில நான் குருடன் கிடையாது, இந்த சங்கடம், இந்த இருளான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று போர்வையை உதறி போட்டான். இன்றைக்கு இந்த மாதத்தில் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய கண்ணீரின் போர்வையை உதறி போடுங்கள், உங்கள் வேதனை என்ற போர்வையை உதறி போடுங்கள், உங்களுடைய வியாதி என்ற போர்வையை உதறி போடுங்கள், பற்றாக்குறை என்ற போர்வையை உதறி போடுங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாருங்கள், அவருடைய கர்த்தருடைய வார்த்தை கிட்ட வாங்க. அவர் கேட்பார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்காக வாழ வேண்டும், இந்த பூமியிலையும் நான் நல்வாழ் வாழ வேண்டும், அநேகரை ஆதாயம் பண்ண வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வாதம் மாற வேண்டும், இந்த பூமியில் இருக்கிற நாள் வரை நான் சுகத்தோடு பலனோடு இருக்க வேண்டும், என் சந்ததி ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை என புரிந்து கொள்ளும்படி எனக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும். ஆண்டவரே உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும். அவ்வளவுதான். அல்லேலூயா. உங்க மன விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் அன்பான தகப்பன். இங்கே குஷ்டரோகியுடைய, ஏற்கனவே தியானிச்சோம், குஷ்டரோகியுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றின தேவன். இங்கே பர்தேமியுடைய கூடனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றின தேவன். சில நேரங்களில் தேவன் உங்களுக்குள்ள மன விருப்பத்தை உருவாக்குறவராக இருக்கிறார். விருப்பத்தையும் செய்கைகளையும் உருவாக்குற கர்த்தராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே ஒரு பெதஸ்தா குளத்து அண்டையில் 38 வருடமாக அவன் நடக்க முடியாத ஒருவன் அங்கே இருக்கிறான். அவனுக்கு எத்தனையோ முறை அவன் முயற்சி பண்ணியிருக்கலாம். அவனுக்கு மன விருப்பம் இருந்ததுனால நான் எப்படியா சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மன விருப்பம் அவனுக்கு இருந்தது உண்மைதான். ஆகையால தான் அவன் பெதஸ்தா குளத்தண்டைக்கு போனான். ஆனால் வருடங்கள் போக போக அவன் மன விருப்பமே சோர்ந்து போய்விட்டான். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே ஆரம்பத்தில் நான் ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக எழும்பணும், அதிகமாக ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும், அப்படிலாம் நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை குறித்தோ, உங்களுடைய குடும்பத்தை குறித்தோ, உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நீங்கள் நினைத்த பெரிய நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறலைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த யோவான் சுவிசேஷத்தில் அவனை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பிரைஸ் காட். இன்னைக்கு கூட உங்கள் விருப்பத்தை எல்லாம் பல ஆண்டுகள் போனபடியால் சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெறுத்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய ஆழத்தில் இருந்த அந்த மன விருப்பத்தை
நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ரேகா பா ஷக்கலா பாலா பாலா, ஓ ரேபா ரிபனமா ஷக்கலா பாலா 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 பாலா. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார். நீ நல்லா இருக்கணும்னு விரும்புறியா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு கேள்வி எது தெரியுமா? நீங்கள் நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது அநேக தேவனுடைய பிள்ளைங்க அறியாமையினால எலியா ஜெபித்த ஜெபத்தை போல ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. எலியா சொன்ன, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் போதும். இல்லைங்க, உங்களை குறித்து தேவ திட்டம் இருக்குது. பிசாசானவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். ஆண்டவர், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். இந்த பூமியில் நீங்கள் ஒரு நல்வாழ்வு வாழ வேண்டும். பரலோகத்து வாழ்வுக்கும் இயேசுவே வழி. அப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பாடுகள், பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவரே என்னை வாழ வைங்கன்னு சொல்லுங்க. அதனால தான் அந்த 38 வருடமாக இருந்த அந்த சகோதரனை பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டால், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தை வருது, உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமும் நன்மையும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ கர்த்தருக்காக ஆவிக்குரிய வாழ்விலும் பொருளாதார வாழ்விலையும் நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்ற ஒரு வார்த்தையை, ஒரு கேள்வியை உங்களுக்கு நேரம் வைக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் சுகமாக வாழணும், நான் உங்களுக்காக வாழணும், ஆவிக்குரிய வாழ்வில் நான் முன்னேறணும், ஆண்டவரே பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு ஃபைனான்ஸில் ஒரு பிரேக் த்ரூ வரணும், நான் சாதிக்கணும் ஆண்டவரே, நான் உமக்காக எழும்பணும் ஆண்டவரே. உங்கள் விருப்பத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். இந்த 38 வருடமாக இருக்க அந்த சகோதரன் தன்னுடைய விருப்பத்தை இழந்து போயிருந்தான். இந்த நாளில் கூட உங்கள் விருப்பத்தை, ஒருவேளை ஜெபம் கேட்கப்படலையே, பல ஆண்டுகள் ஆயிடுச்சே, ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி உங்கள் விருப்பத்தை நீங்கள் கைவிட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயம் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்குள் விருப்பங்களை, செய்கைகளையும் உருவாக்குற கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். இந்த மாதம் நிச்சயம் உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறுங்க. உங்கள் வேதனைகள் நீங்கி நீங்கள் சுகமாக இருப்பீங்க. உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுகத்தை காண்பீர்கள். உங்களோட பொருளாதார நெருக்கடி நீங்கும். ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் இயேசுவின் நாமத்தை முன்னேறுவீர்கள். ஜெபிக்க முடியலையே, வேதத்தை வாசிக்க முடியலையே, வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய முடியலையே, நான் பரிசுத்தமாக வாழ முடியல என்றெல்லாம் சொல்லி நீங்கள் மனவேதனையோடு இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கும், ஆண்டவர் நான் பரிசுத்தமாக வாழணும், நான் உங்களுக்காக ஜெபிக்கணும், நான் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக நான் கொடுக்கணும் என்றெல்லாம் விருப்பம் இருக்கலாம். ஒரு சகோதரி என்னிடத்துல சொன்னார்கள், பிரதர் நான் ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் அநேக பற்றாக்குறை, ஆனால் எனக்கு விருப்பம் இருக்கிறது. நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் விருப்பத்தை நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற கர்த்தர். நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கணும், ஊழியத்தை தாங்கணும், ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் அதிகமாய் விரும்புங்கள். ஆண்டவரை அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும், வேதத்தை நான் புரிந்து கொள்ளணும் என்று நீங்கள் ஆவிக்குரிய நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்கள் திருப்தியாவார்கள். எனக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு வரங்கள் வேண்டும், ஆண்டவருக்காக நான் நன்மை செய்யணும், ஆண்டவருக்காக நான் அநேக மக்களை ஆதாயம் பண்ணணும். நீங்கள் ஆவிக்குரிய தாகமுடையவராக இருங்கள். நிச்சயம் உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆகையால் வேத வசனம் சொல்லும், முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுபோல் பொருளாதாரத்தில் உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படுங்க. உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும், உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும், உங்களுக்கு இதை காட்டிலும் பெட்டரான வேலைகளை ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவார். உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு மல்டிப்ளை, ஒரு பெருக்கம் உண்டாகுங்க. பற்றாக்குறை நீங்கும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். அதுபோல் குடும்ப காரியத்தில் பாருங்கள், ஃபேமிலி பிளெஸ்ஸிங்கை ஆண்டவர் கொடுக்குறாங்க. குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள
பிள்ளைங்களுக்குள்ள, பேர பிள்ளைங்களுக்குள்ள, எங்கள் குடும்பத்துக்குள்ள, எங்கள் உறவினர்கள் நடுவில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே. என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். என் குடும்பத்தில் வாதை அணுகக்கூடாது. என் குடும்பத்தில் பொல்லாப்பு நடக்கக்கூடாது. என் குடும்பத்தில் இருக்கிற போட்டி, பொறாமைகள், பிரச்சனைகள், சண்டை, சச்சரவுகள், பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கணும் ஆண்டவரே. என் குடும்பத்தை நீங்கள் ஆஸ்வதிங்க. யோசுவா சொன்னான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே செவிப்போம். விரும்புங்க, இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள், அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கேளுங்கள் ஆண்டவரிடத்தில். அதுபோல் உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை நான் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வருகை வர என் ஜீவன நாளெல்லாம் நான் சுகத்தோடு பலனோடு இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் விரும்புங்கள். அதே போல் இந்த பூமியில் நல்வாழ்வு வாழ்ந்து அப்பா உங்களுடைய வருகைக்கு நான் ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே, நான் ஒரு பரலோக வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய விருப்பம் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்காக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் விரும்புங்கள். ரெண்டாவது, உங்களுடைய பொருளாதாரத்தில், ஃபைனான்ஸில் நீங்கள் நல்லா முன்னேற வேண்டும் என்று விரும்புங்கள். நீதிமானுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். அல்லேலூயா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். அநேகர் தேவர் ராஜ்யத்துக்காக நீர்வளம் பொருந்திய இடங்களிலே அதிகமான விதைக்கணும்னு சொல்லி விரும்புங்கள். பிரைஸ் காட். உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தின் வாழ்வை விரும்புங்கள். சரீர சுகத்தை விரும்புங்கள். வெற்றியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை விரும்புங்கள். அன்பை விரும்புங்கள். மன்னிப்பை கொடுங்கள். நிச்சயம் சொல்கிறேன், இந்த மாதம் இதுவரை நிறைவேறாத அநேக ஜெபத்துக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு பதில் கொடுப்பா. பாருங்க, இதில் நம்ம முதலாவது நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு சொல்லி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, மன விருப்பத்தை, ஒருவேளை நீங்கள் பெரிய திட்டங்கள், பெரிய தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் அது இப்பொழுது நடக்கலைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுடைய மன விருப்பத்தை மறுபடியும் ரெனியூ பண்ணுகிற தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விருப்பங்களையும் செய்கைகளையும் உருவாக்குற கர்த்தர். நாலாவது, நீங்கள் ஜெபம் உங்களுடைய மன விருப்பம் நிறைவேறிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை நீங்கள் இப்பொழுதே ஆரம்பிக்க வேண்டும். பாருங்கள், இந்த அக்சால் காலேப்பு கிட்ட நீர்வளம் பொருந்திய அந்த இடத்தை வாங்கிட்டு அவர் திரும்பின போது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. இந்த குஷ்டரோகியை நினச்சி பாருங்க. குஷ்டரோகி அவன் எத்தனையோ ஆண்டுகளாக அவன் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் சுகத்தை பெற்ற பிற்பாடு அவன் எவ்வளோ மகிழ்ச்சியாய் அந்த சுகத்தை அனுபவித்திருப்பான் என்பதை பாருங்கள். அதே போல் அந்த குருடன், பர்தீமு குருடன், பார்வையற்று வேதனைப்பட்ட காலங்கள் முடிஞ்சு ஆண்டவர் அவனுக்கு ஒரு பார்வையை கொடுத்த பிற்பாடு அந்த வெளிச்சத்தை அனுபவித்த போது அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். அதே போல் பெதஸ்தா குளத்தண்டையிலே 38 வருடமாய் நடக்க முடியாத அந்த 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 மனிதன் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தினால நடந்த போது, அவன் கை கால்கள்லாம் செயல்பட்ட போது அவனுடைய வாழ்க்கையில் அந்த சுகத்தை எப்படி அனுபவித்திருப்பான். இன்றைக்கு ஜெபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். நடக்கிறதுக்கு முன்பாகவே இந்த மாதத்தில் நீங்கள் நன்றி செலுத்த போகிறீங்க. ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. அந்த பதில் வந்தால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போமோ. உங்கள் கடனெல்லாம் அடைக்கப்பட்டு ₹1 கூட உங்கள் பேரில் கடன் இருந்தால் நீங்கள் எவ்வளவு நன்றி செலுத்துவீங்களோ அதை இப்பொழுதே செய்ய வேண்டும். நீங்கள் சுகத்தை, உங்கள் சரீரத்தில் சில வியாதிகள் இருக்கலாம், பல மாதங்களாக, பல வருடங்களாக வியாதியினால் நீங்கள் அவதிப்பட்டிருக்கலாம். நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீங்கி, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் நீங்கி, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வந்தால் எப்படி இருக்குமோ அதை இப்பொழுதே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்க முடியலையே, என்னால் வேதத்தை வாசிக்க முடியல என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் மன விருப்பம் நிறைவேறி நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்க, தேவ சத்தத்தை கேட்குறீங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, விசுவாசத்தில் எழும்புறீங்க, நீ கர்த்தருக்காக கொடுக்குறீங்க. அது இப்பொழுதே உங்கள் வாழ்வில் நிறைவேறினால் எப்படி இருக்குமோ அதை விசுவாசிக்க வேண்டும். ஒரே ஒரு காரியம் தாங்க,
நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்க போகிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. இப்போ நம்ம உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன மன விருப்பம் இருந்தாலும், என்ன ஜெப குறிப்பு இருந்தாலும் உங்களுடைய இதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே இந்த ஜெபத்தை நீங்கள் எனக்கு நிறைவேற்றி விட்டதுக்காக நன்றி. ஜெபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவை உங்களுக்கு உண்டாகும். இந்த மலை போன்ற காரியம், இந்த பிரச்சனை நீங்கி போனதுக்கு நன்றி. நீங்கள் புலம்ப வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை கர்த்தருக்கு தெரியும், உங்களுடைய பாடுகள் கர்த்தருக்கு தெரியும், நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகள் கர்த்தருக்கு தெரியும், உங்களுடைய தனிமை உணர்வு கர்த்தருக்கு தெரியும், உங்களுடைய வியாதி கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்வில் நிறைவேறினதுக்கு நன்றின்னு சொல்லுங்க. 1 பேதுரு 2:24 படி, பிதாவே உங்கள் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். ஹல்லேலூயா. ரீகாபாலா. நான் இப்போ ஜெபிக்க போயிடுறேன். ஓ ராபா ரீனாமா ஷக்காபாலா. ஆண்டவர், இந்த ஊழியத்தோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தில் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தூரி கல்பா லாபாரா. இதை பார்த்து கொண்டு தற்செயலாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்று ஒரு நன்மை தொடரட்டும், இன்று ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தூரி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதன் நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்திருக்க போகின்றீர்கள். நிச்சயங்க, உங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரை எத்தனையோ விருப்பங்கள் இருக்கும், அது நிறைவேறவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருப்பீங்க. எத்தனையோ தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்துருப்பா, ஆனால் அதெல்லாம் நடக்கலை ஆண்டவரேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? இந்த மாதத்தில் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். உங்கள் விருப்பங்கள், உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனங்கள் நிச்சயம் நிறைவேறும். நன்றி செலுத்துங்க. உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே உமக்கு இந்த மாதம் முழுவதும் நடத்தும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அப்போ அந்த குடும்பங்களை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உண்மையான பிரசனம் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தூரி கலாபா ஷக்கலாபா தூமை நாமா ரீனி மானி ஷக்கலாபாலா. ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அநேகருக்குள்ள இருக்கிற பயத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அநேகருக்குள்ள இருக்கிற இருமனங்கள், மனக்குழப்பங்கள் நாமத்தை எடுத்துப்படுகிறார். அநேகருக்குள்ள சுகமளிக்கிற கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்குறது. வியாதி இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதே உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றப் போகிறார். நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய மன விருப்பம். இயேசுவின் நாமத்தினாலப்பா எல்லா வியாதிகளை நான் கடிந்து கொள்கிறேன். தலைமுத பாதவர் தேவனுடைய சுகமாக்கக்கூடிய வல்லமை வெளிப்படுவதாக. நன்மை நடக்கட்டும் ராஜா. அப்போ கடன் பிரச்சனையில் தாங்க முடியாத துயரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். கடன்களை அடைக்கப்படுறதுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு சோர்ஸை உண்டாக்குங்கப்பா. வேலை செய்யக்கூடிய ஒரு பலனை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா தடைகள், பிரச்சனைகள் நீங்கி போகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறக்கூடாது தடைகள் நீங்கி போகட்டும் அப்பா. நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்க ஒவ்வொரு மேலேயும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், சரீர சுகத்தின் ஆசீர்வாதத்தினாலும், பரலோக நன்மையினாலும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைக்கிறதுக்கும் மிகவும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று நன்றி. நன்றி. உங்கள் மன விருப்பம் நிறைவேறிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமோ அந்த நன்றியை நீங்கள் இப்பொழுதே செலுத்துங்கள். நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்வில் உங்கள் மன விருப்பத்தை நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ரேகாபாலாபாலாக்கலா. அக்சாலின் மன விருப்பத்தை நிறைவேற்றின தேவன், குஷ்டரோகியுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றின தேவன், பர்தமி குருடனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றின தேவன். 38 வருடமாக ஆண்டவரை வியாதி படுக்கையில் இருந்தவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றின தேவன். இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். கலங்காதுங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நிச்சயம் உங்கள் மன விருப்பம் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
ஆண்டோடைய பெரிதான கிருபையால் நம்மை 4 மாதம் நடத்தின தேவன் இந்த 5வது மாதத்தில் உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவார். நீங்கள் இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள், அதுக்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அநேகர் பேர் வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் என்னோடு இணைந்திருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. அநேக பேர் ஃபோன் பண்ணி ஜெபித்து கொள்கிறீங்க, கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சாட்சிகளை என்னோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். பாருங்கள், விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் இல்லை, தன் மனது நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் பிரியமாக இருக்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையை அளிக்கிற கர்த்தர். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தேவனுக்காக கொடுக்க தீர்மானம் பண்ணுங்கள். தேவ ராஜ்யத்துக்காக நீர்வளம் பொருந்திய இடத்துல நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தில் கர்த்தருக்காக முதலாவது அவருக்கு கொடுத்து அவரை கனம் பண்ணுங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா நெருக்கடி நீங்கி போகும். உங்களுடைய வியாதிகள் மறையும். உங்கள் மன விருப்பமெல்லாம் நிச்சயம் கர்த்தர் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவா. கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. Praise the Lord.